வணக்கம். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ புதிய வருடம் வரப்போகுது. 2026 எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாரி பலன்கள தரும் அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கு கேள்வி சார். பொதுவா 5, 7, 9 இடங்கள்ல குரு அமையும்போது கோச்சார பலன் சில ராசிகளுக்கு உதவும். ஆனாலும் அவங்கவங்க ஜாதகத்துல பெரிய தோஷங்கள் பெற்றிருந்தால் இது எதுவுமே உதவாது. ஏன்னா அந்த கஷ்டம் தான் அவங்கள முன்னாடி நிற்கும். இருந்தாலும் பொதுவா கடக ராசிக்கு இடம் பயிற்சி ஆகும். எப்பன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஆகும் கடக ராசிக்காரங்க. அப்போ கடகத்துக்கு இப்ப இருந்ததை விட அப்ப பெட்டரா இருக்கும். சிம்மத்துக்கு ஸ்லோவா தான் இருக்கும். கன்னிக்கு பாத்தீங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்பவே அவங்க யோகத்தை கொடுக்கணும். அதை மீறி 10ஆம் இடத்துல போனாலும் அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவா துலா ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய இருந்தாலும் கூட அவங்களுக்கு துக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். பெரிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும், அடுத்தது மகர ராசிக்காரங்களுக்கும், அதுக்கு அடுத்தது மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் 5, 7, 9ஆம் இடம் குரு பார்வை பெற்றதுனால மிகப்பெரிய வாய்ப்புகளை அவங்க கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுவாங்க. வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. அதே சமயத்துல மிகப்பெரிய வாய்ப்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ராசி மெயினா இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான். எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த லக்னம் இருந்தா கூட நம்மளுக்கு வேலை செய்யுமான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. கோச்சாரம் ராசிக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதுதான் 5, 7, 9. நன்றி, வணக்கம்.